ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நாங்க என்ன படிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிலின் விதி தொடர்பான ஒரு பிராக்டிகல் ஒன்றுல எவ்வாறான ஒரு ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ் பெறலாம். அது தொடர்பாக நாங்க 2 ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். மெயினா ஒரு ஸ்ட்ரக்சர்ல நாங்க ஃபுல்லா வடிவா பார்ப்போம். மற்றது சுருக்கமா பிரீஃபா பார்ப்போம். சரி, அந்த ஸ்ட்ரக்சர் பேப்பர் நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 2மே லிங்க்ல குடுத்திருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டா நீங்க போய் அத பாருங்க. எடுத்து டைம் எடுத்து வடிவா செய்து பாருங்க. செய்த பிறகு இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டா போய் செய்யாதாக்க ஃபர்ஸ்ட்டா போய் செய்துட்டு வாங்க. அதுக்கு தான் இந்த சேனலுக்கு இப்ப தான் வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட எங்களோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வெப்சைட் லிங்க் குடுத்துருக்கோம். ஸோ அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான வேற பிராக்டிகல்ஸையும் உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நாங்க டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம். ஸோ இப்ப நாங்க இந்த ஸ்ட்ரக்சர் கொஸ்டினை ஃபர்ஸ்டா பார்த்துருவோம். ஸோ இப்ப நான் சொன்ன மாதிரி நாங்க இந்த வீடியோல 2 ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் தான் ஃபர்ஸ்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுல முதலாவது வந்து நாங்க வடிவா டீடைல்டா பார்ப்போம். ஸோ உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது பாத்தீங்கன்னா, இதுதான் முதலாவது ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு பாயிலின் விதி தொடர்பாக. சரி, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தரப்பட்டது நீங்க இதெல்லாம் வாட்ச் செய்திருப்பீங்க. செய்யாதாக்கள் ஃபர்ஸ்டா போய் அதை செய்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா என்னது, பின்வரும் பரிசோதனை அமைப்பை பயன்படுத்தி பாயிலின் விதியை வாய்ப்பு பார்க்க முடியுமா? 0.5 மீட்டர் நீளமான ஒரு முனை மூடப்பட்ட இறகு குழாய். சோ அதுல நீள தந்திருக்கான் 0.5 மீட்டர். ஆகவே இவ்வாறு தரப்பட்டிருக்குது. கொஞ்சம் எல் வந்து கண்ணாடி குழாய் நீளம், எல் வளிமங்களின் நீளம் அவ்வாறு தரப்பட்டிருக்குது. சோ இப்ப முதலாவது கேள்வி கேட்கிறாங்க, பாயிலின் விதியை சொற்களில் எழுதுக. சரி, இப்ப நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம் என்னது, பாயிலின் விதியில என்று நாங்க ஏற்கனவே படிச்சு வச்சிருக்கோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும், சில சில டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்விக்கு ஒரு மார்க்ஸ் தருவாங்க. சோ தற்செயலா நீங்க அந்த டேர்ம்ஸ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மார்க்ஸ் இல்லாம இழக்கப்பட போகுது. சோ இப்ப பாத்தீங்கன்னா என்னது, இதுல மாறா வெப்பநிலையில் உள்ள ஒரு குறித்த திணிவு கொண்ட வாயுவின் கனவளவு அதன் அமுக்கத்திற்கு நேர்மாறு வீத சமன். அதாவது பாத்தீங்கன்னா P into V சமன் K. அதாவது சமன்பாடு பாத்தீங்கன்னா P into V சமன் K. அதாவது P நேர்வீத சமன் 1/V. அதாவது கனவளவு வந்து அமுக்கத்திற்கு நேர்மாறு வீத சமன். இதை மட்டும் எழுதினா சரியா? இல்ல. என்ன மென்ஷன் பண்ணணும்? உங்களுக்கு தெரியும், PV சமன் NRT-ல P-யையும் V-யையும் நாங்க ஒப்பிடும்போது எண் மாறக்கூடாது. அதாவது வாயுல மூல் மாறக்கூடாது. மூல் மாறக்கூடாதுன்னா அந்த திணிவு மாறக்கூடாது. சோ அதைத்தான் மென்ஷன் பண்ணணும். என்ன? குறித்த ஒரு திணிவு. அடுத்தது பாத்தீங்கன்னா வெப்பநிலை மாறக்கூடாது. சோ அதுவும் மென்ஷன் பண்ணணும், மாறா வெப்பநிலை. சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிலிங் விதி P நேர்வீத சமன் 1/Vன்னு போட்டு சமன்பாடு எழுதினீங்களா? பிழை. இல்லாட்டி நீங்க சமன்பாட்டு வடிவில கொடுத்தாலும் பிழை. அதாவது விதியை கூறுகன்னு கேட்டிருந்தாலே நீங்க கட்டாயமா எழுதி காட்டணும். விதியை கூறுகன்னு கேட்கல, இவன் விதியை சொற்களில் கூறுகன்னு தான் கேட்டிருக்கு. ஆனா விதியை கூறுகன்னு கேட்டாலும் நீங்க இதை கட்டாயமா எழுதி காட்டணும். சோ இவ்வளவு பாயிண்ட்ஸும் இருந்தா தான் உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் வரும். அதாகவே நாங்க இதுல அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கோம். சோ இந்த டேர்ம்ஸ் கட்டாயமா உங்களுடைய டெஃபினிஷன்ல வர வேண்டி இருக்கு. சரி, இப்ப தொடர்ச்சியாக நாங்க 2வது வினாவை பார்ப்போம். சரி, இப்ப இதுல 2வது வினாவை பாத்தீங்கன்னா, இது வளமையா நாங்க ஒரு நிறுவ கேட்கிற சமன்பாடு. அதாவது வளிமண்டல அமுக்கம் P நோட்டா, குழாயின் அகக்குறுக்கு வெட்டு பரப்பளவு சிம்பிளேன்னு தந்திருக்காங்க. பாயிலின் விதியை வாய்ப்பு பார்ப்பதற்கு கொஞ்சம் கணியங்கள் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். அதை வச்சு ஒரு தொடர்பு எடுக்க சொல்லியிருக்கு. இதைத்தான் நீங்க பிராக்டிகல்ல தொடர்ச்சியாக நீங்க படிச்சுட்டு வருது. சோ இது அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்காது. தற்செயலா உங்களுக்கு இந்த பிராக்டிகலை நீங்க இப்பதான் பாக்குறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா நாங்க என்ன செய்ய போறோம், இதுல வந்து பாயிலின் விதியை பயன்படுத்தி ஒரு தொடர்பு தான் கேட்டிருக்கு. சரி, இப்ப இந்த பாயிலின் விதியை பயன்படுத்தும் முதல்ல எங்களுக்கு என்ன தெரியணும்? கட்டாயமா இதுக்குள்ள இருக்க வளியின் அமுக்கத்துக்கான ஒரு சமன்பாடு. அதாவது இந்த கன்செப்ட் என்ன செய்யறோம் ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ரசத்தை வச்சு என்ன செய்ய போறோம், ஒரு ரச நிரலை வச்சு உள்ளுக்குள்ள ஒரு வளியை வந்து நாங்க சிறை பிடிக்க போறோம். இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த குழாயை நாங்க அறக்க என்ன செய்ய போகுது, அது பாரு நாங்க சரிக்க சரிவை மாத்த என்ன நடக்க போகுதுன்னா, எங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள இருக்க அமுக்கம் என்ன செய்யும், கூட போகுது. உள்ளுக்குள்ள இருக்க அமுக்கம் கூட எவ்வாறு அந்த கனவளவு மாறுதுன்றதை நாங்க கணக்கெடுக்க போறோம். அதுதான் மெஷர்மெண்ட். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு பார்க்க தெரியும் என்னது, இப்ப இதுல வளி, இதுக்குள்ள இருக்கிற வளியினுடைய அமுக்கம் தெரியும். ஃபர்ஸ்டாயே எங்களுக்கு நாங்க பார்க்க போறது பாய்ஸ்ல. சோ அமுக்கமும் கனவளவுக்குமான ஒரு தொடர்பு தான் எடுக்க போறோம். அமுக்கம் கனவளவை ஃபர்ஸ்டா காண்றோம். சோ இப்ப இதுக்குள்ள இருக்கிற அமுக்கத்துக்கான ஒரு தொடர்பு தான் எடுக்கணும். ஆனா இப்ப நாங்க டைரக்டா இதுக்குள்ள இருக்கிற ஃபுல் வளி அமுக்கத்தை எவ்வாறு காணலாம்? எங்களுக்கு தெரியணும். இந்த பாயிண்ட்ல, அதாவது ரசம் முனை இருக்க போகுது. இவ்வாறு இந்த ரசம் நாங்க குறிச்சு காட்டுறேன். ரசத்துல கீழ் முனை இருக்க போகுது. சோ அந்த ரசத்துல கீழ் முனையில இருக்கிற அமுக்கம் தான் உள்ளுக்குள்ள இருக்க வளியின் அமுக்கமா இருக்க போகுது.
அதாவது ரெண்டுமே ஒரே பிரஷர்ல தான் இருக்க போகுது. ரசத்துல கீழ் முனையில இருக்கிற அமுக்கு தான் வழி ஃபுல்லாவே இருக்க போகுது. ஸோ இப்ப நாங்க காண வேண்டியது என்னது? ரசத்துல கீழ் முனையில இருக்கிற அமுக்கத்தை கண்டா சரி. அதை காண்றது பெரிய விஷயமா இல்லையே. எங்களுக்கு தெரியும் வெளியில வளிமண்டல அமுக்கம் இருக்க போகுது. ஸோ பீனோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட எதை நாங்க கூட்ட போறோம்? எக்ஸ கூட்டக்கூடாது, நீளத்தை கூட்டக்கூடாது. எங்களுக்கு அமுக்கம் காணும்போது தெரியும் செங்குத்து உயரத்தை தான் நாங்க கூட்டுவோம். ஸோ இப்ப எங்களுக்கு இந்த நீளத்தை தான் கூட்ட போறோம். இந்த தூரம் நான் மார்க் பண்ணி காட்டுறது. ஸோ இந்த நீளத்தை எப்படி காணலாம்? இவ்வளவு எக்ஸ்ன்னு தெரியும், இவ்வளவு தீட்டான்னு தெரியும். ஸோ இப்ப எங்களுக்கு தெரியும் இவ்வளவு தீட்டான இது எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். இந்த கோணம் தீட்டாண்டா இப்ப செங்குத்து உயரம் காணலாம் என்னது? எக்ஸ் இன்டூ sin theta. ஸோ இவ்வளவு எக்ஸ் sin theta. ஸோ எக்ஸ் sin thetaன்னு போட்டாச்சு. சில பேர் என்ன செய்வீங்க இந்த இடத்துல எக்ஸ் sin theta into rho into g. ஏன்னா எக்ஸ் ரோ ஜி தான் சமன்பாடு அமுக்கத்துக்கு. ஸோ டக்குன்னு டிரெக்டா பிரதிவிட்டுருங்க. கவனமா இருங்க. இவன் உங்களோட கேள்வியில என்ன தந்திருக்கான்? ரோவை பற்றி, ரசத்துல அடர்த்தி பற்றி ஒன்றுமே தெரியல. அவன் தரப்பட்ட அந்த கொஞ்சம் கணியங்கள் தந்திருக்கான். அதுல ரோவும் இல்ல, ஜி புவி பேரலும் இல்ல. ஸோ இதுல என்ன நடந்திருக்குண்டா, இது என்னது? அமுக்கம் ரச நிரல்ன சார்பா, ரச நிரல்ன்ற உயரம் சார்பாக தரப்பட்டிருக்குது. ஸோ இந்த பி நோட்டும் என்னவா நீங்க எடுத்துக்கொள்ளலாம்? ரச நிரல்ன்ற உயரம் சார்பாக. அதாவது எங்களுக்கு தெரியும் சாதாரணமான வளிமண்டல அமுக்கம்னா நாங்க வளமையா சொல்றது 72 ஹைட்ரோகைரம் சென்டிமீட்டர். இது என்னது? சாதாரணமா ஒரு வளிமண்டல அமுக்கம் இவ்வாறு இருக்கும். அதாவது நாங்க பெஸ்கல்ல கொடுக்கல, ஹெச்ரோஜிய போட்டு பிரதியிடாம நாங்க டிரெக்டா சொல்றோம் ரசத்தின் இவ்வளவு நீளத்துக்கு சமனா இருக்கும், ரச நிரல் நீளத்துக்கு சமப்படி சொல்லுவோம். ஸோ அவ்வாறுதான் இந்த அமுக்கம் தரப்பட்டிருக்கு. ஸோ எக்ஸ் சைன் தீட்டா அளவு காணும். சரி, இப்ப நீங்க ஒவ்வொரு தரையும் போய் சைன் தீட்டாவை நீங்க அளந்துட்டு இருக்க போறீங்களா? அது கஷ்டம். ஸோ அதுக்காக தான் என்ன செய்திருக்கோம்? இந்த கோணத்தை அளக்குறது கஷ்டம். அதுக்காக தான் என்ன செய்திருக்கோம்? இப்ப இந்த பெரிய முக்கோணத்தை பாத்தீங்கன்னா சைன் தீட்டா என்ன எடுக்கலாம்? கேபிட்டல் H ஓவர் இந்த கேபிட்டல் L ஆக எடுக்கலாம். ஸோ அதைத்தான் நாங்க என்ன செய்திருக்கோம்? சைன் தீட்டா சமம் H ஓவர் L எடுக்கலாம். ஸோ அடுத்தது இவ்வளத்தையும் எடுத்தாச்சு. சரி, இப்ப நாங்க இதுக்குள்ள இருக்க அமுக்கத்தை காண்றதுக்கு ஒரு சமன்பாடு எடுத்துட்டோம். P நாட் பிளஸ் எக்ஸ் இன்டூ கேபிட்டல் H ஓவர் L. அடுத்தது போட போறது கனவளவு. அதாவது இந்த வழி சிறைப்பிடிக்கப்பட்ட கனவளவு. சரி, இப்ப இந்த கனவளவு காண்றதுக்கு என்னது? எங்களுக்கு தெரியும் குறுக்குவெட்டு பரப்பளவு சிம்பிள் ஏன் தந்திருக்கான். அதே மாதிரி இந்த நீளம் உங்களுக்கு தெரியும் சிம்பிள் எல். ஸோ அதை நாங்க அடுத்தது தொடர்ச்சியா எழுதியிருக்கோம். என்னவா இருக்க போகுது? P into V சமன் K பாயில்ஸ் லோ. Pக்கு பதிலா அதாவது அதுக்குள்ள இருக்க வழி நமக்கு P நாட் பிளஸ் எக்ஸ் சைன் தீட்டா இன்டூ கனவளவு A இன்டூ எல் சமன் K என்று சமப்படுத்தியிருக்கோம். சைன் தீட்டாக்கு பதிலா H ஓவர் எல் போட்டிருக்கோம். சரி, இதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தற்செயலா உங்களுக்கு ஒரு இது இந்த பாடத்துல மட்டும் இல்லை, இந்த கேள்வியில மட்டும் இல்லை, ஏதாவது உங்களுக்கு ஒரு தூரத்தை காட்ட சொல்றாங்க. உதாரணமா இந்த குழாயின் நீளம் எல்லாம் குறிச்சு காட்ட சொல்றாங்க. உங்களுக்கு தெரிய வேண்டியது டிரெக்டா நீங்க சும்மா இப்படி ஒரு குழாய் இருக்குன்னா டக்குனு இவ்வாறு ஒரு கோடை போட்டு இதுல எல்லுன்னு போட்டீங்கன்னா பிள்ளை, சரியா நீங்க கொண்டு போய் முடிச்சாலும் பிள்ளை. என்ன செய்யணும்டா, கட்டாயமா இந்த நுனியில தானே காட்ட போறோம், இந்த நுனியில. சோ இந்த நுனியில நீங்க இவ்வாறு டொட்டட் லைன்ஸ் போட்டு காட்டுங்க. இப்ப நான் கீழே காட்டுனது கொஞ்சம் பிள்ளை இருக்கு. ஸோ இப்போ என்ன செய்யணும்? டொட்டட் லைன்ஸால நீங்க மார்க் பண்ணி காட்டுங்க, அக்யூரேட்டா இருக்கணும். ஸோ இப்போ இந்த அம்புக்குறி நீங்க கீறும்போது என்ன செய்யணும்? கட்டாயமா அந்த டொட்டட் லைன்ல முட்டணும். இது எல்லாமே பெர்ஃபெக்டா கவனிப்பாங்க. ஸோ இதுல தான் தேவையில்லாத மார்க்ஸ் தெரிஞ்சும் உங்களுக்கு எவ்வாறு செய்யறன்னு தெரிஞ்சும் மார்க்ஸ் போகக்கூடிய சான்சஸ் இந்த மாதிரியான கேள்வியில தான் வரும். உங்களுக்கு குறிக்க சொன்ன எஸ்ஏல கேட்கலாம், இல்லாட்டி ஸ்ட்ரக்சர்ல கேட்கலாம். ஸோ நீளத்தை குறிக்கும் போது டொட்டட் லைன்ஸால கீறி சரியா அந்த நீளத்தை காட்டுங்க. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. ஸோ இந்த சமன்பாடு எடுத்தாச்சு. ஸோ அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரி, இப்ப அடுத்த கேள்வி சி கேள்வியை பாத்தீங்கன்னா, வரைவு ஒன்றை வரைவதற்கு தெரிவு செய்ய வேண்டிய சாரா சார்ந்த மாறிகளை பெற சொல்லியிருக்கு. அதாவது ஏற்கனவே தெரியும் என்ன சாரா மாறினா எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன வரும், சார் மாறினா அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற கணியத்தை நாங்க மாத்த y ஆக்சிஸ்ல அதாவது எந்த மாறி மாறப்போகுது. ஸோ இதைத்தான் கேட்டிருக்காங்க. இதுவும் அவ்வளவு கஷ்டமான விடயம் இல்லை. அதாவது நாங்க சமன்பாடு டிரெக்டாவே எடுத்துட்டோம். ஸோ அதுல இருந்து நீங்க டிரெக்டா கொடுத்து விட்டீங்கன்னா சரி. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த சமன்பாடு பார்க்கும்போதே தெரியும் என்னது? P நாட் பிளஸ் எக்ஸ் ஹெச் ஓவர் எல் கேபிட்டல் எல் இன்டூ சிம்பிள் ஏ இன்டூ சிம்பிள் எல் சமன் கே. சரி, இந்த சமன்பாட்டில் எது நான் மாத்த போறோம்? P நாட் மாத்துவோமா? இல்ல, வளிமண்டல அமுக்கம் மாறாது. அதே மாதிரி ரசநிரல் நீளத்தை நாங்க மாத்த போறோமா? இல்ல, பிராக்டிக்கல் ஃபுல்லாவே நாங்க என்ன செய்ய போறோம்? உயரத்தை தான் கூட்டி குறைக்க போறோம். ஸோ சிம்பிள் எக்ஸ் மாறாது. கேபிட்டல் எல் குழாயின் நீளத்தை நாங்க கொண்டு போய் டக்குன்னு வேற இன்னொரு குழாயை கொண்டு வந்து போட போறோமா? அதுவும் இல்லை. ஸோ கேபிட்டல் எல் மாறாது. குறுக்குவெட்டு பரப்பளவு மாறாது, ஏன்னா ஒரே குழாய் தான் பயன்படுத்த போறோம். ஸோ கே மாறாது. ஸோ இதுல என்னென்ன மாறுது? கேபிட்டல் ஹெச்சும் சிம்பிள் எல்லும். சரி, இப்ப அடுத்து அதாவது இந்த பாத்தீங்களா படத்தை பார்க்க தெரியும் உங்களுக்கு. இப்ப இந்த உயரத்தை நாங்க மாத்த என்ன நடக்க போகுது?
இந்த உயரத்தை நாங்க மாத்த அதுக்கேற்ற மாதிரி இந்த எல் வந்து மாற போகுது. அதாவது உள்ளுக்குள்ள இருக்க அந்த வழிநிலை, இந்த சிறைப்பிடிக்கப்பட்ட வழிநிலை தானா மாற போகுது. சரி, இப்ப நாங்க எதை மாத்துறோமோ அதுதான் இந்த மாதிரி இருக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல போடணும். எதை நாங்க கண்ட்ரோல் பண்ண போறோம். சோ இப்ப எதை நாங்க மாத்த போறோம், இந்த உயரத்தை தான் மாத்த போறோம். நாங்க கொண்டு போய் எல்ல நாங்க பார்த்து மாத்த போறோம். இந்த உயரத்தை நாங்க மாத்த போறோம். உயரத்தை எங்களால நாங்க மாத்த முடியும். சோ இதை நாங்க மாத்தும் போது என்ன நடக்க போகுது, எல் தானாகவே மாறும். அதை சார்ந்து மாறப்போகுது. இப்ப பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும், சாரா மாதிரியாக இருக்க போறது. அதாவது நாங்க மாத்த போறது கேபிட்டல் H, சார்ந்த மாதிரி என்னவா இருக்க போகுது, சிம்பிள் எல்லாக இருக்க போகுது. ஸோ இவ்வளவு தான் தெரிஞ்சுக்கணும் மெயினான பாயிண்ட். அதாவது எதை நீங்க மாத்த போறீங்க அது சாரா மாதிரி. அதை நீங்க மாத்தும் போது மற்ற கணியம் தானா ஒரு கணியம் மாறும். அதுதான் என்னவா இருக்க போகுது, சார் மாதிரியா இருக்க போகுது. ஸோ தொடர்ச்சியாக அடுத்த கிளியை பார்ப்போம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா H பெறக்கூடிய உயர் இழிவு பெருமானங்கள் என்னன்னு கேட்டிருக்கு. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், Hன்னா இந்த சாய்வத்தை நாங்க என்ன எடுக்க போறோம், குழாய் இருக்குது, இதைத்தான் நாங்க என்ன எடுக்க போறோம், H எடுக்க போறோம். சோ இப்ப இந்த H நாங்க என்ன செய்யலாம், மேக்சிமம் பண்ணி நாங்க கூட்டி என்ன செய்யலாம், நேரா கொண்டு வரலாம். சோ இந்த இடத்துல தான் என்ன நடக்க போகுது, குழாய் வந்து H வந்து மேக்சிமமா இருக்க போகுது. எவ்வளவு, இது வந்து எதுக்கு சமனா இருக்க போகுது, குழாயின் நீளம். சோ குழாயின் நீளம் ஏற்கனவே நீங்க கேள்வியை பாத்தீங்கன்னா தெரியும், தொடக்கத்திலேயே தந்திருக்காங்க. குழாயின் நீளம் 0.5 மீட்டர் தந்திருக்கார், அதாவது 50 சென்டிமீட்டர். ஆகிய விட என்னவா இருக்க போகுது, உயர் பெருமானம் என்னவா இருக்க போகுது, +50 இருக்க போகுது. இல்லாட்டி +0.5 மீட்டர் போட்டாலும் சரி, இல்லாட்டி 50 சென்டிமீட்டர் போட்டாலும் சரி, பிளஸ்ல இருக்க போகுது. இழிவு எப்ப இருக்கும், நாங்க கொண்டு வந்து குறைச்சு H 0 ஆகலாம். அதாவது Hன்னா இவ்வளவு நீளம், செங்குத்தான நீளம், இப்படி கொண்டு வந்து 0 ஆகலாம். அதோட விட்டுலாமா, இல்ல. இப்ப என்ன செய்யலாம், நீங்க தலைகளாம் பிடிக்கலாம். தலைகளா பிடிக்கும் போது டக்குனு ரசம் ஊத்தாதே. உள்ளுக்குள்ள இருக்கிற அமுக்கத்தை விட வெளியில இருக்க அமுக்கம் கூடவே இருக்கும். வளிமண்டல அமுக்கத்தை விட உள்ளுக்கு இருக்க அமுக்கம் கூடுற மாதிரி அது செட் ஆகிடும். சோ அதனால அதை நாங்க தொடர்ச்சியா பார்ப்போம். கிராஃப் எல்லாம் கீழே தரப்பட்டிருக்கு. சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா நாங்க என்ன செய்யலாம்னா, இந்த குழாய் என்ன செய்யலாம், தலைகளாம் பிடிக்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்படி நான் குழாயை பிடிக்கும் போது பிளஸ்ல இருந்துச்சு, +50 சென்டிமீட்டர். ஸோ இவ்வாறு கொண்டு வரும்போது H 0 ஆகும். இப்படி என்ன செய்ய போகுது, H -50க்கும் கொண்டு போகலாம். ஸோ இழிவு பெருமானம் என்னவா இருக்க போகுது, -50 சென்டிமீட்டர், இல்லாட்டி என்ன சொல்லலாம், -0.5 மீட்டர்னு சொல்லிக் கொள்ளலாம். ஸோ இது ஒரு பேசிக்கான கேள்வி. இது ப்ராக்டிக்கல் தெரிஞ்சு எல்லாருக்கும் ஓகே இருக்கு. சரி, இப்ப அடுத்ததான் கேள்வி பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடம் பற்றாக்குறையா வந்திருக்கலாம். வளிமண்டல அமுக்கம் P0 பெருமானத்தை துணியும் முறைய கூற சொல்லியிருக்கு. சோ இதை நீங்க எழுதும் போது நாங்க என்ன செய்யணும்னா, இதுக்கு ஃபர்ஸ்டா இந்த சமன்பாடு எப்படி வரும்னு நாங்க கண்டுபிடிக்கணும். சார மாதிரி கண்டாச்சு, சார் மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. P0 வந்து சமன்பாடுல எந்த பக்கத்துல, அதாவது படித்திறனை வச்சு காணணுமா, வெட்டு துண்டை வச்சு காணணுமா, எவ்வாறு காணணும், அதை காட்டுறதுக்கு நாங்க என்ன செய்யணும், இதை சமன்பாட்டை நாங்க இனி ரீஅரேஞ்ச் பண்ணணும். பெரும்பாலான கேள்விகளை பயன்படுத்தல அவங்களே கேட்பாங்க, இவ்வாறுதான் ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டி இருக்க போகுது. ஆனா இந்த கேள்வியில தரப்படவில்லை. சரி, இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும், இப்ப நாங்க முதலாவது சமன்பாடுல எங்களுக்கு தெரியும் என்னது, சமன்பாடு எடுத்தாச்சு, P0 plus SH over L capital L into simple A into simple L. So இப்ப இதுல எதை மாத்த போறோம், இதுல y axisல வர வேண்டியது L, x axisல வர வேண்டியது H. சோ இப்ப என்ன செய்திருக்கேன்டா, L நாங்க இந்த பக்கம் கொண்டு போனோம்டா, ஒரு பக்கத்துக்கு கொண்டு போனோம்னா 1 over L என்று வருது. L நான் இந்த பக்கம் கொண்டு போறேன், 1 over L, K மற்ற பக்கம் கொண்டு வரேன், A over K என்று வருது. சோ இது முதலாவது ஸ்டெப். ஏன் இதை கொண்டு வரேன்னா எங்களுக்கு தெரியும் y axisல இருக்க வேண்டியது எப்பயுமே தனியா தான் இருக்கணும். L இருக்க போதுன்னா L என்ன இருக்கணும், அதாவது L ஸ்கொயர்டா இருக்கலாம், ரூட் ஆஃப் L இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம், 1 over L இருக்கலாம், இல்லாட்டி 1 over L minus 1 இருக்கலாம், ஏதாவது ஒன்றே இருக்கலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா L மட்டும்தான் இருக்கு, L கணியம் மட்டும்தான் இருக்கு, வேற ஒரு கணியம் இல்லை, A இல்ல, K இல்ல, எல்லாமே என்னோட பக்கத்துக்கு கொண்டு வந்துருக்கு. சோ எல்லாம் தனிமைப்படுத்தணும். ஏன்னா y axisல வர வேண்டியதை தனியா வச்சிருக்கோம். சரி, மற்றதை வச்சீங்கன்னா என்னது, A over K, மற்றது இவ்வாறு ஒரு தொடர்பு. சோ இதை நீங்க விரிச்சீங்கன்னா இங்க வர போறது, இப்ப நான் இதை முன்னுக்கு எழுதுறேன், இங்க இதுதான் இந்த கேபிட்டல் H தான் x axisல வரணும். சோ ax over kl வர போகுது, அதாவது குறுக்கு பெருக்கம் செய்யும் போது சோ h வரும், பிளஸ் என்னவா இருக்க போகுது, இதை நீங்க பிரிக்கீங்கன்னா AP0 over k இருக்க போகுது. சோ இவ்வளவு நீங்க பார்த்துடலாம். சோ அடுத்தது நீங்க தொடர்ச்சியா நீங்க என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, இது கீழே நாங்க அம்புக்குறியில குறிச்சிருக்கோம் y சம் mx plus c, அந்த வடிவத்தை நீங்க குறிச்சு காட்டிடுங்க. ஏன்னா அப்படி குறிச்சு காட்டினதா என்ன செய்யலாம், இல்லாட்டி படித்திறன் எழுதிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வேலை. சோ இப்படி குறிச்சு காட்டிட்டா ஈஸியா முடிஞ்சிடும். சோ இப்ப இதுல இருந்து என்ன செய்யலாம், எங்களுக்கு P0 காணணும். சோ இப்ப இதுல P0 காணணும்டா, இப்ப வெட்டு துண்டை எடுத்து இந்த குறுக்கு வெட்டு பரப்பளவையும் கேயையும் பிரதியிட்டா வேற. ஆனா இந்த கே எங்களுக்கு தெரியுமா, இல்ல, கே காண்றது கஷ்டம். ஏன் பிவி சமன் கே என்ன மாறிலின்னு தெரியாது, என்னாட்டியே காணணும் திருப்பி. சோ இந்த கே காண்றது கஷ்டம். சோ என்ன செய்யலாம்டா,
இப்ப இந்த வெட்டு துண்டை படித்திறனால பிரிச்சிங்கன்னா என்ன நடக்க போகுது? ஏயும் வெட்டுப்பட்டுரும், இந்த கேயும் வெட்டுப்பட்டுரும். சோ விட வரும் P0 கேபிட்டல் L ஓவர் எக்ஸ் வர போகுது. சோ இவ்வாறு நீங்க விடை எடுத்துட்டீங்கன்னா சரி என்னது? சோ அதை விட எக்ஸ்ட்ராவா இன்னும் காணணும். அதாவது வெட்டு துண்டு படித்திறன் கிராஃபுக்கு மூலம் காணலாம். அதே மாதிரி என்ன காணணும்? குழாயினுடைய நீளம் கேபிட்டல் காணணும். ஆனா அவன் தந்திருக்கான ஏற்கனவே அளந்து. அதே மாதிரி ரச நிறைந்த நீளத்தை நாங்க ஏற்கனவே அளந்து வச்சுக்கணும். அப்படி வச்சாதான் என்ன செய்யலாம்? இலவா கண்டுட்டு போயிடலாம். சோ அதாவது நீங்க இவ்வளவு ஸ்டெப்ஸ் எழுதின பிறகு என்ன செய்யலாம்? எக்ஸ் எல்லினையும் எல்லாம் காணணும். அதாவது நீங்க அளவீடுகள் எடுத்துக்கொள்வீங்க. அதை எப்படி காணணும் காட்ட தேவையில்லைன்னா அவன் கேட்கல. அவன் இடமும் பாத்தீங்கன்னா சின்னதா தந்திருக்கான். சோ இந்த சமன்பாடு ஃபர்ஸ்ட் எழுதி காட்டணும். இந்த வரைவில் இருந்து வெட்டு துண்டு படித்திறனை துண்டுவதன் மூலம் பி நோட்டினை இனம் காணலாம். அதாவது பி நோட் வந்து சமப்படுத்தினா இப்ப அந்த வரப்போது எக்ஸ் இன்டு கேபிட்டல் சி, அதாவது வெட்டு துண்டு ஓவர் சிம்பிள் அமௌண்ட் கேபிட்டல் இருந்து இருக்குது. சோ இவ்வாறு தான் வந்திருக்கு. சரி, இது இவ்வாறு நீங்க எழுதி காட்டணும். ஆனா இதுல வந்து இந்த கல்வியை பயன்படுத்தல என்ன சின்ன சின்ன பார்ட்ஸா உடைச்சுதான் இருக்க சான்சஸ் இருக்கு. சோ இவ்வாறு கஷ்டப்படுத்து. சரி, அப்ப அதுக்கு பிறகு உங்களுக்கு தொடர்ச்சி ஒரு கிராஃப் தந்திருக்காங்க. சோ கிராஃப்ல உங்களுக்கு தெரியும் என்னது? எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன வரும் நாங்க பார்த்துட்டோம். அதாவது கேபிட்டல் H, y ஆக்சிஸ்ல இதுவும் வரப்போகுது. அதாவது நீளம் எல் நீளம் சிப்லேருந்து வரப்போகுது. சோ மேலுள்ள வரைவை பயன்படுத்தி வளிமண்டல முகம் பி நோட்டை கணிக்க எக்ஸ் அச்சில் சேர மாறி y அச்சில் சேர மாறியை கொடுக்கப்படுகிறது. இரண்டு அச்சுகளிலும் SI அலகுகளை எழுதுக. சோ ரெண்டு அச்சுகளையும் என்ன செய்திருக்காங்களா? SI அலகுகளை எழுதியிருக்காங்களா? ஆனா அது பிரச்சனை இல்லையே. இப்ப அலகு போடும்போது கட்டாயமா மாத்தும் போது நீங்க பாத்தீங்களா தெரியும், ரெண்டும் SI அலகுகள், ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஏன்னா ரெண்டுமே நீளம். சோ மீட்டர்ல போட்டாலும் பிரச்சனை இல்லை. நீங்க அதை நீங்க கணக்கு தேவையில்லை பெருசா. சென்டிமீட்டர்ல போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒவ்வொரு தடவையும் நீங்க பெரும்பாலும் இந்த கேள்வியில பார்க்க தெரியுது ரெண்டுமே ஒரே அலகுல தான் வரப்போகுது. சோ நான் அந்த SI அலகுல தந்திருக்கின்றதை நான் கணக்கெடுக்காம நான் டிரெக்டா பிரதியிடலாம். ஆனா இதே சில கிராஃப்ல SI அலகுல 1 சென்டிமீட்டர் தந்திருப்பான், 1 மீட்டர்ல தந்திருப்பான். சோ அந்த மாதிரி இடங்களை நீங்க கவனிச்சுக்கோங்க. இல்லாட்டி வேறு வேறு அலகுல இருக்கும், 1 கிலோகிராம் இருக்கும், 1 மீட்டர் சென்டிமீட்டர் இருக்கும். சோ அந்த மாதிரி இடங்களை நீங்க கட்டாயம் என்ன செய்யுங்கன்னா படிக்கிறனுக்கு வந்து எந்த அளவுக்கு நியம அலகு மாத்தி SI அலகு மாத்தின பிறகு பிரதியிட்டு கொடுங்க. இதுல எல்லாமே சென்டிமீட்டர் ரிலேட்டடா வரனால நீங்க அவ்வளவு கஷ்டப்படுத்தல. நான் போட்டுறது நல்ல போட்டு பேருந்தே பழகி கொள்ளுங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல என்ன செய்யணும்? படித்திறனி பட் எல் தெரியும், சிம்பிளைசிங் தந்திருக்கு 8 சென்டிமீட்டர். சோ இப்ப என்னத்தை காணணும்? நான் காண வேண்டியது இந்த படித்திறனை வெட்டு துணை. இந்த கிராஃப் இந்த காரணம். இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே குழப்பமான கிராஃப். சோ அண்ணளவா எடுத்துக்கொள்ளுங்க. உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா சில நேரம் இந்த பாயிண்ட்ஸை மட்டும் தருவான். இப்போ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இதுல குறிக்கப்பட்டிருக்குது. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். இப்ப இதுல பாயிண்ட்ஸ் மட்டும் தரானே. இப்போ இதுல ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், வேற கொஞ்சம் பாயிண்ட், ஒரு 6-7 பாயிண்ட் தரான். சோ இப்ப நீங்க இதுல கிராஃப் கீறும்போது என்ன செய்ய போறீங்கன்னா அண்ணளவா எல்லா பாயிண்டையும் நீங்க கட்டாயமா நினைக்கிற மாதிரி அவர் தர மாட்டார் பெரும்பாலும். சோ நீங்க கீறும்போது எப்படி இருக்கணும்னா கிட்டத்தட்ட இந்த 6 பாயிண்ட் இல்ல 5-6 பாயிண்ட் தார பாயிண்ட்ஸ்ல வந்து அண்ணளவாக நடுவுக்குள்ள போற மாதிரி வரணும். சோ இவ்வாறுதான் நீங்க பாயிண்ட் எடுத்து குடிக்க போறீங்க. சோ இவ்வாறு கீறினீங்கன்னா ஒரு இது வந்து ஒரு நல்ல ஒரு இதை நாங்க சொல்லுவோம் பெஸ்ட் ஃபிட் லைன் சொல்லுவோம். அதாவது ஒரு பொருத்தமான கோடு கிராஃப். அதாவது எல்லாத்தையும் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல, எல்லா புள்ளிகளும் அந்த கோட்ல வரையலாது. சோ இயன்ற அளவுக்கு பொருத்தமானதை கீறிக்கொள்ளுங்க. கீறின பிறகு நீங்க படித்திறன் காணும்போது 2 புள்ளிகள் எடுக்கிறது தெரியும். இந்த கிராஃப்ல நீங்க எடுக்கிற கஷ்டம். சோ நான் அண்ணளவா எடுத்தேன், எனக்கு கொஞ்சம் பிள்ளையா தான் வந்திருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அண்ணளவா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா கிராஃப்ல அவன் தரும்போது எக்ஸாம்ல தரும்போது பெர்ஃபெக்டா தான் தருவான், ஒரு பிரச்சனையுமே இருக்காது, வடிவா கிளியரா பார்க்கக்கூடியதாக இருக்கு. சோ இப்ப நான் வந்து படித்திறன் எடுக்கும்போது 2 புள்ளி எடுப்பீங்க. ஆனா இதுல எடுக்கும்போது என்ன செய்யுங்கன்னா கிராஃப்ல ரெண்டுமே தூர இடத்துல இருந்து எடுங்க. ஏன்னா சில பிழைகள் வந்தாலும் அவ்வளவுக்கு மாற்றம் ஏற்படாது. அது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு கிராஃப் ஒன்று நீங்க பெஸ்ட் ஃபிட் லைன் கீறிட்டீங்க. இப்ப இதுல 2 புள்ளிகள் எடுத்து படித்திறன் காண வேண்டிய இடத்துல ரெண்டும் பக்கத்து பக்கத்துல இருக்க 2 புள்ளி எடுத்தீங்கன்னா பிள்ளை. ஏன்னா அந்த அவன் தார ரேஞ்ச் வந்து மிக குறைவா தான் இருக்கும். 0.1 தான் தருவான். அதாவது உங்களோட விட படித்திறன் எல்லாம் காண்றதுக்கு எல்லாம் ரேஞ்ச் 0.1 தச்சில நீங்க பக்கத்துல எடுக்கும்போது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கூடிய அளவு வித்தியாசம் வந்துடும். சோ இயன்ற அளவுக்கு நீங்க பெஸ்ட் ஃபிட் லைன்ல படித்திறன் காணும்போது 2 பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது கூடிய தூரத்துல டிஸ்டன்ஸ்ல வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். கட்டாயமா அதை நீங்க மார்க் பண்ணி காட்டுவீங்க. இதுல உண்மையிலேயே இப்ப இந்த பாயிண்ட் எடுக்கிறேன்டா இதை நீங்க கோட் போட்டு கீழே காட்டினீங்கன்னா இவ்வளவு எக்ஸ் ஆக்சிஸ் தெரியும், y ஆக்சிஸ் தெரியும். அதே மாதிரி இந்த புள்ளியிலையும் ஒன்று எடுக்கிறேன். சோ இதுலயும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கட்டாயமா அவங்க தந்த புள்ளி எடுக்கணும்ன்ற ஒரு நிபந்தனையும் இல்லை. இயன்ற அளவுக்கு தூரத்துல இருக்கு அந்த கிராஃப்ல இருக்கணும் அந்த நேர்கோட்டுல. அதே மாதிரி இயன்ற அளவு தூர இடத்துல இருக்கிற 2 புள்ளிகள் கிராஃப்ல இருக்க ஏதாவது 2 புள்ளிகள். நீங்க கீறின 6 புள்ளிகளுக்குள்ளதான் இருக்கணும் இல்ல, கிராஃப்ல இருக்க ஏதாவது 2 வேறு வேறு பாயிண்ட்ஸ் எடுத்தாலே சரி. அதாவது அந்த புள்ளிகள் தரப்பட்ட 6 புள்ளியில இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. ஆனா இயன்ற அளவுக்கு தூரம் எடுத்துக்கொள்ளுங்க.
ஸோ அவர் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து சரியான ஆன்சர் எனக்கு பெருசா வரல. ஸோ இப்போ நான் படித்திறனை கண்டிருக்கேன். ஸோ இதுல நான் சொன்ன மாதிரி நான் அலகுகளை டிரெக்டா போட்டேன். 7.9 மைனஸ் 6.5 என்ன எல்லாமே நான் சொன்ன மாதிரி எதுல இருந்தா பிரச்சனை இல்லை. ரெண்டுமே மீட்டர்ல தான் இருக்கு. அதாவது நியம எஸ்ஐல தந்திருக்கனால கட்டாயமா கேன்சல் ஆயிடும். ஸோ படித்திறனை பற்றி நாங்க ஒரு அலகை பற்றி நான் கவலைப்படல. ஸோ டிரெக்டாவே நான் போடுறேன். எக்ஸ் 8 தெரியும், கேபிட்டல் 50 தெரியும். இது வந்து அந்த 7.2 எடுத்து மற்றது படித்திறனை கண்டா 0.014 வந்துச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பி நோட் அமுக்கம் வந்து வந்துச்சு 82 சென்டிமீட்டர். இது வந்து கவனமா இருங்க. இதுல வந்து அலகு வந்து ஹைட்ரோகைரம்னு வரப்போகுது. ரசத்தின் இதை வச்சுதான் நாங்க கண்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும். இல்லாட்டி ஹைட்ரோகைரம் சென்டிமீட்டர், ஹெச்ஜி சென்டிமீட்டர் போட்ட பிரச்சனை இல்லை, சென்டிமீட்டர் ஹைட்ரோகைரம். ஸோ கட்டாயமா இதுதான் அமுக்கத்துக்குரிய அலகு. அதாவது வளமையை நாங்க பஸ்கல்ல தான் கணிப்போம். ஆனா இதுல வந்து என்ன செய்திருக்கோம், நாங்க வளமைய சமன்பாடுகள் எடுத்ததுல என்ன செய்திருக்கோம், ரசத்தின் நீளத்தை வச்சுதான் நாங்க தொடர்ச்சியா கழிச்சிட்டு வரோம் அமுக்கத்தை. ஸோ 82 சென்டிமீட்டர் ஹைட்ரோகைரம் வரப்போகுது. ஸோ இதுல நாங்க இவ்வளவு விளக்குறது இல்லை. ஸோ இவ்வளவு தான் முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஸோ தொடர்ச்சியாக நாங்க மற்ற கேள்வியை பார்ப்போம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. ரசத்தை பயன்படுத்துவதால் கிடைக்கும் 2 நன்மைகளை குறிப்பிட சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து பொதுவாக கேட்கப்பட்ட கேள்வி. தச்சில இந்த கேள்விக்கு உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணாட்டி பிரச்சனை இல்லை. இயன்ற அளவுக்கு 2ல தச்சில உங்களுக்கு டவுட் இருந்தா 3னா 3ஐயும் எழுதி விடுங்க. 2 தான் பொதுவாக கேட்கறாங்க. சோ 3 எழுதினீங்கன்னா சரியானதுக்கு அவங்க மார்க் கொடுப்பாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா உண்மையான ரீசன் என்னென்னவா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ரசம் வந்து எளிதி ஆவியாகாது. இதே நீங்க கொண்டு போய் நீரை கொண்டு வந்து வச்சு பிராக்டிகலா செய்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னா, நீர்ல வந்து எங்களுக்கு தெரியும் டக்குனு ஆவியாகி அந்த ஒரு ரச நீரல் அந்த வலி இருக்க போது, அந்த அடைக்கப்பட்ட அந்த வலி நீரலுக்கு நாங்க வந்து நிரம்பாத வலிதான் இருக்குன்னு இருக்க போறோம். வலி வந்து இருக்க போகுது. அந்த பிரஷர் வந்து அதுள்ள இருக்கிற பிரஷர் வந்து அந்த வலியால ஏற்படுத்தப்பட்டதுன்னு தான் எடுக்க போறோம். இதே கொண்டு போய் நீங்க நீரை வச்சீங்கன்னா என்ன நடக்க போகுது, நீர் ஆவியாக போகுது. சோ அந்த வலி அந்த நிரலுக்கு என்ன நடக்க போகுது, நீரின நிரம்பல் ஆவியம் வந்துடும். சோ பிரஷரை டிரெக்டா நீங்க சமப்படுத்தி போடல. அது தொடர்பாக கேள்வி நீங்க செய்திருப்பீங்க, தொடர்ச்சியா வருது. சோ அதுதான் ரீசன். ரசம் எளிதில் ஆவியாது. சோ ரசத்தின நிரம்பல் ஆவியை பற்றி நாங்கள் கணக்கெடுக்க தேவையில்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா, ரசத்திற்கு நிறம் இருப்பதால் எளிதில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து ரச வெப்பமானியில பயன்படுத்துற அதே டெக்னிக். சோ அதையும் எழுதி கொள்ளலாம். இல்லாட்டி ரசத்தின் அடர்த்தி வந்து உயர்வா இருக்குது. சோ இது அதை மட்டும் எழுதி பிரயோசனம் இல்லை. என்ன நன்மைன்னு தான் இருக்கு. சோ ரசத்தின் அடர்த்தி உயர்வாக இருக்கிறது என்ன நன்மை, குறிப்பிட்ட அளவு அமுக்கத்தை ஏற்படுத்தும் போது என்னது, குறைந்த அளவு நீள முடியாது. அதாவது கொஞ்சம் ரசத்தை எடுத்தீங்கன்னாவே காணுமே, இப்ப வந்து ரசத்தின் அடர்த்தி கூட சோ கொஞ்ச அளவு கனவுல எடுத்தாலே என்னது அதே அளவு அமுக்கத்தை ஏற்படுத்தலாம். இதே நீர் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் 13 மடங்கு அடர்த்தி என்னவா இருக்க போகுது, குறைவா இருக்க போகுது. சோ கூட நீளம் உங்களுக்கு தேவைப்பட போகுது. அதாவது அந்த குழாயின் நீளமே பத்தாம வரலாம். சோ அதுக்காக என்ன செய்திருக்கோம், ரசத்தின் நீள அடர்த்தி வந்து உயர்வாக இருக்கும்போது குறைந்த அளவு நீளமுடைய ரசங்கள் போதுமா இருக்க போகுது. இதுதான் அந்த பாயிண்டா இருக்க போகுது. சோ தொடர்ச்சியாக அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த வரைவின் வடிவத்தை பெற முடியாமல் போனதுக்கான காரணங்கள் 2 கேட்டிருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எதிர்பார்த்த வரைவின வடிவத்தை பெற முடியாம போயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னவா இருக்குன்னு, சோ இப்ப பாத்தீங்கன்னா என்னவா இருக்கலாம், அதுக்கான ரீசன் வந்து சில நேரம் நீங்க பரிசோதனை ஃபுல்லா செய்யும் போது எடுத்த அளவீடுகள்ல சில நேரம் பிழைச்சிருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது நீளத்தை நீங்க அளந்துட்டு இருக்கணும். சோ அந்த நீள அளவீடுகள் சில நேரம் பிழைச்சிருக்கலாம் சிம்லென்ஸ் வந்து அளக்கும் போது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில நேரம் பிராக்டிகல் செய்யும் போது வெப்பநிலை மாறிட்டு இருந்திருக்கலாம். உங்களுக்கு தெரியும் டிவி நாங்க அந்த பாயில் ஸ்லோ பாவிக்கும் போது என்னவா இருக்கணும், கட்டாயமா வெப்பநிலை கன்ஸ்டன்டா இருக்கணும். இல்லாட்டி சில நேரம் உள்ளுக்குள்ள நிரம்பல் ஆவி இருக்கலாம். சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனா இதுல ஏதாவது பொதுவா எழுதுங்க. இதுல பிரச்சனை இல்லைன்னு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல கணக்கு கேள்விகள் வந்திருக்கு. சோ இவ்வாறு வர சான்ஸ் இல்லை. இயன்ற அளவுக்கு இவ்வாறு அந்த கேட்கக்கூடிய அந்த காரணங்கள் இல்லாட்டி பிராக்டிகல் சார்பாக ஒரு 2 கேள்வி தான் எப்படியும் வரும். சோ அவ்வளவு கூட வராது. கணித்தல் அரைவாசி வந்துச்சுன்னா இதுல ஒரு 2 கேள்வி தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா 3-4 கேள்விகள் வந்திருக்கு. சரி, இப்ப காரணங்களை இவ்வாறு எழுதலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அளவிடை வழுக்களை தவிர்ப்பதற்காக பரிசோதனையின் ஆரம்பத்தில் நீர் கடைபிடித்த 2 முன்னெச்சரிக்கைகள். சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல நீளத்தை அளக்கிறதுக்காக நாங்க என்ன செய்திருக்கோம், ஒரு அளவிடையோட ஒரு அளவிடை கோலை வந்து நாங்க வச்சிருக்கோம். அந்த குழாய்க்கோடையே நாங்க என்ன செய்வோம், அளவிடை கோலை வச்சிருப்போம். சோ அவ்வாறு வைக்கும்போது நீங்க என்ன செய்யணும், அந்த குழாயினுடைய ஒரு மூடிய அந்தம் என்னவா இருக்கணும், அந்த அளவிடை கொண்ட பூச்சிய வாசிப்போட பொருத்துற மாதிரி வைக்கணும். சோ அதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி ஆரம்பத்துல நீங்க என்ன செய்யலாம், ரச நிரண்ட உயரத்தை நீங்க அளந்து வச்சிடலாம்.
ஏன்னா நீங்க தொடர்ச்சியாக நீங்க பிராக்டிகலா திருப்பி கொண்டு போய் இந்த எக்ஸ் அளந்துட்டு இருக்கல. ஸோ ஆரம்பத்துல என்ன செய்யலாம், வழுக்கலை தவிர்ப்பதற்காக வெள்ளனையே நீங்க இதை அளந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது குழாயின் குறுக்குவெட்டு பரப்பையும் நீங்க அளந்து வச்சிருக்கணும். ஸோ இவ்வாறான பிரச்சனைகள் தான் வரலாம். ஸோ அதை நீங்க முன்கூட்டியே அளந்து வச்சா சரி. ஸோ அடுத்த கேள்விதான் முக்கியமான கேள்வின்னா, பொய்லின் விதியை வாய்ப்பு பார்ப்பதற்கான பரிசோதனையில் குழாயில் உள்ள வளி நிரலினுள் நீர்த்துளியால் அவதானிக்கப்பட்டன. இதுதான் நாங்க வளமையா சொல்லிட்டு வர பிரச்சனை என்னது, இதுக்குள்ள வந்து ஒரு நிரம்பலாவி வந்துட்டு, இப்ப நீர்த்துளிகள் இருக்குன்னா நீர் வந்து என்ன நடக்குது, நீரினுடைய நிரம்பலாவி உங்களுக்குள்ள இருக்கு, நிரம்பினால்தான் நீர்த்துளி வந்துருக்கு. ஸோ அதை தான் தந்திருக்காங்க. ஸோ நிரம்பலாவி இருக்குனால என்ன நடக்க போகுது, நாங்க கணிக்கிற பிரஷர் வந்து, அதாவது நாங்க சமன்பாடு வச்சு ஒரு பிரஷர் எடுத்திருக்கோம், அதுக்குள்ள வளியின் அமுக்கம் தான் எடுத்திருக்கோம். ஆனா உண்மையிலேயே வளியின் அமுக்கமா இல்ல, அந்த வளியின் அமுக்கத்தோட என்ன நடந்திருக்குது, நீரின்ற நிரம்பலாவி அமுக்கமும் அதுக்குள்ள வந்துட்டு. சோ அதுலதான் உங்களுக்கு பெரும்பாலும் தந்ததுக்காக குழாய்க்கு இடையுடன் 30 பாய் சாய்ந்திருக்கும் போது குழாயில் உள்ள வளியின் நிரல் நீளம் எல் சிம்பிள் எல் 15 சென்டிமீட்டர். பிறகு நேரா வச்சிருக்காங்க, நிலைக்குத்தாக திருப்பப்பட்ட போது அந்த நீளம் எல் வந்து 14 சென்டிமீட்டர் தராங்க. ரசர் நிரலின் நீளம் 10 சென்டிமீட்டர் ஆயும், அதாவது இந்த எக்ஸ் 10 சென்டிமீட்டர் தராங்க. சோ அவ்வாறு தரப்பட்டது வளிமண்டல அமுக்கத்தை கணிக்க சொல்லியிருக்காங்க. சோ பரிசோதனையின் வெப்பநிலை 28 பாய்சியில மாறாது என கருதட்டாம். அதே மாதிரி 28 பாய்சியில நிரம்பலாவி நீரிட நிரம்பலாவி அமுக்கமும் தந்திருக்காங்க. சோ இப்ப இதுல வந்து நீங்க என்ன செய்யணும், டிரெக்டா அந்த சமன்பாடு கொண்டு வந்து பயன்படுத்தல. அது ஏன் இதுல வந்து பாத்தீங்கன்னா பாய்ல்ஸ் லோக்கு நாங்க பயன்படுத்துறது ஒரு நிரம்பாத ஆவியை தான் நாங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு நிரம்பாத ஒரு வழி இருந்தா தான், இல்ல நிரம்பாத ஆவி இருக்கணும், இல்லாட்டி நோமல் வழிக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, நிரம்பிய ஆவி இருந்திருக்கு. சோ டிரெக்டா நீங்க கொண்டு போய் பாய்ல்ஸ் லோக்கு பயன்படுத்த இயலாது. இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னன்னா, ஒரு நீரை பாத்தீங்கன்னா நீரில் நிரம்பிய ஆவி இருந்துச்சுன்னா அது பாய்லின் விதிக்கு கட்டுப்படாது. அதாவது அது குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு நிரம்பிய ஆவி எப்பயுமே மாறிலியாக தான் இருக்க போகுது. சோ அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப திருப்பி என்ன செய்ய போறோம், இன்னொரு சமன்பாடு எடுத்தீங்கன்னா, இப்ப தரப்பட்ட ஒரு 15 சென்டிமீட்டர் தந்தனால டிரெக்டாக நான் பாதிக்கிறேன், இவ்வாறு 15 சென்டிமீட்டர் தரேன், இந்த 10 சென்டிமீட்டர் தான். இப்ப நாங்க அமுக்கத்தை காணுவோம். இப்ப இந்த இடத்துல இருக்க அமுக்கத்தை நாங்க கண்டோம்னா என்ன இருக்க போது, அது வளமையா கண்டோம் பி நோட், இதாவது ஹைட்ரோகைலம் சென்டிமீட்டர்ல தந்திருக்கு. அதாவது ரச நிரல் உயரம் சார்பாக வளிமண்டல அமுக்கம் பி நோட். இந்த ரச நிரலால உருவாக்கப்படுற இது 10 சென்டிமீட்டர் தந்தனால கட்டாயமாக தெரியும் 10 சைன் தீட்டா தான் இந்த நிலைக்குத்து உயரம். சோ 10 சைன் தீட்டா. இது எதுக்கு சமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வளியின் அமுக்கமா சாக நீரின் நிரம்பலாவி அமுக்கத்துல கூட்டுத்தொகையா இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இதை நீங்க நேரா கொண்டு வரீங்களே, இப்போ இதை குழாயை நேரா கொண்டு வரும்போது என்ன நடக்க போகுது, இப்ப இதுக்குள்ள அமுக்கம் வந்து மாறப்போகுது. ஆனா அமுக்கம் மாறினாலும் என்ன நடக்க போகுது, நிரம்பலாவி அமுக்கம் மாறுமா, இல்ல. நான் என்ன சொல்லியிருந்தேன், இதுல வந்து கடவுளை நீங்க நேரா கொண்டு வரும்போது அமுக்கம் மாற போகுது. ஆனா இதுல அமுக்கம் மாறுறது என்னது, வளியின் அமுக்கம் தான் மாறப்போகுது தவிர நிரம்பிய நீராவி மாறாது. ஏன், ஒரே வெப்பநிலையில தான் பரிசோதனைக்குள்ளா இருந்திருக்கு. நிரம்பிய நீராவி அமுக்கம் மாறாது. சோ தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா என்னவா இருக்க போகுது, இதுல சமன்பாடு எடுத்தாச்சு, பி பிளஸ் பி ஒன் எடுத்தாச்சு. சோ அடுத்தது எடுக்கிறோம் பி நோட் பிளஸ் 10 சைன் தீட்டா. அது வந்து பி ஒன் நான் அந்த பக்கம் கொண்டு போய் மைனஸ் பி ஒன் எடுத்தோம்னா அது எதுக்கு சமனா இருக்க போகுது, வளியின் அமுக்கத்துக்கு சமனா இருக்குது. ஏன்னா நான் பாய்ல்ஸ் லோல நான் பயன்படுத்த போறது வளியின் இது அமுக்கத்தை மட்டும் தான் பயன்படுத்தலாம், வளிக்கு மட்டும்தான் நான் பயன்படுத்தலாம், இல்லாட்டி நிரம்பாத நீராவிக்கு பயன்படுத்தலாம். ஆனா இதுல நிரம்பிய நீராவினால அதை கொண்டு போய் நீங்க பாய்ல்ஸ் லோல சமன்பாடுல போட இயலாது. சோ நீங்க போட போற பிரஷர் என்னவா இருக்கணும், வளியின் அமுக்கமா இருக்க போகுது. சோ அதுக்காக வளியின் அமுக்கத்துக்கு நீங்க பி நோட் பிளஸ் 10 சைன் தீட்டா மைனஸ் பி ஒன், அதாவது மைனஸ் நிரம்பிய நீராவியின் அமுக்கமா இருக்க போகுது. சோ இப்ப பாய்ல்ஸ் லோ பாவிச்சோம்னா P1 V1 7 P2 V2. சோ டிரெக்டாவே இதுல பிரதிட்டோம்னா சரி. இப்ப பாத்தீங்கன்னா இதுல எங்களுக்கு தெரியும் டிரெக்டா பிரதிடுவோம். P1 என்ன பிரதியிடலாம், அதாவது இதுல P1 குறிக்கப்பட்டது, இங்க P1 முதலாவது சமன்பாட்டுல P1 குறிக்கப்பட்டது நிரம்பல் நீராவி அமுக்கம். இது ஒரு சமன்பாடு வடிவத்தில் எழுதியிருக்கேன். சோ இந்த சமன்பாட்டுல போற P வந்து என்னவா இருக்க போகுது, வளியில இருக்கிற அமுக்கம், அந்த வளி அமுக்கம். சோ அதுக்குத்தான் சமன்பாடு எங்களுக்கு தெரியும் என்னது, பி நோட், அதாவது வளிமண்டல அமுக்கம் சக 10 சைன் தீட்டா. சோ இப்ப எங்களுக்கு தீட்டா சாய்வு தான் தீட்டா. சோ தீட்டா வந்து 30 இருக்குன்னு தராங்க முதலாவது சந்தர்ப்பத்துல. சோ சைன் தீட்டா என்னவா இருக்க போகுது, ஹாஃப் இருக்க போகுது, சைன் 30 ஹாஃப். சோ 10 இன்டு அரே மைனஸ் நீரின் நிரம்பலாவி அமுக்கம். அது உங்களுக்கு தெரியும் அதே வெப்பநிலையில எப்பயுமே மாறாது, 2.83. சோ மைனஸ் 2.83 இன்டு எல். இது வீணா கனவளவு. இந்த கனவளவு போடும்போது என்ன செய்யும், குறுக்கட்டு பரப்பளவு எப்பயுமே மாறாது. சோ இந்த நீளம் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கும். சோ 15 சென்டிமீட்டர் போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த பக்கம் போடும்போது என்ன இருக்க போகுது, பி நாட் பிளஸ் இப்ப நேரா கொண்டு வந்துட்டேன். சோ குழாயை நேரா கொண்டு வரும்போது என்ன நடக்க போகுது,
தீட்டா வந்து 90 ஆக போகுது. சாய்வு 90 இருக்க போகுது. நேரா கொண்டு வந்தா தீட்டா 90 இருக்க போகுது. சோ 90 தெரியும் sin 90 1. சோ பிளஸ் 10 இருக்க போகுது. இதுல மைனஸ் என்ன நடக்க போகுது? நீளம்லாவியாவுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மாறாது. வெப்பநிலை 28 இருக்கு மாறாது. ஸோ கனவளவுக்கு பதிலா என்ன செய்ய போறோம்? நீளத்தை தான் போட போறோம் ஏன்னு சொல்லியாச்சு. ஸோ 14 சென்டிமீட்டர் ஆக போகுது. பிறகு நீங்க இதை சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு வேற விட வரும் 67.83. ஸோ இப்ப இந்த சமன்பாட்டிலையும் பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு எந்த இதுல மார்க்ஸ் வரும்னா சில நேரம் இப்ப இந்த சமன்பாடு எடுக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் வரும். தொடர்ச்சி இந்த சமன்பாட்டில் நீங்க கொண்டு வந்து பிரதியிடுறதுக்கு இன்னொரு மார்க்ஸ் வரும். கடைசியில விடைக்கு ஒரு மார்க்ஸ் வரும். இப்ப இந்த விடையிலையும் பாத்தீங்கன்னா கட்சியில நீங்க இந்த அலகு போடாட்டி உங்களுக்கான மார்க்ஸ் இல்லாம போயிடும். ஸோ இந்த ஸ்டெப்ஸுக்கு தான் மெயினா மார்க்ஸ் வரும் இவ்வாறான கேள்விகள். ஸோ இப்பளவும் உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சு இருக்கணும். ஸோ தொடர்ச்சியா பார்த்தோம்னா நாங்க சொல்றோம் இன்னொரு கேள்வி இதே டைப்ல தான் வந்திருக்குன்னு சொல்றோம். ஸோ அது தொடர்பாக நாங்க இப்ப ஃபுல் கொஸ்டினையும் ஃபுல்லா பார்க்க போறது இல்லை. என்னென்ன அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் வரனால நான் பேசிக்க சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்த வேறு மாதிரி கேள்விகள் வந்துருச்சுன்னா புதுசா நாங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி இப்ப பாத்தீங்கன்னா பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் இறகு குழாய் ஒடுங்கிய குழாய் ஒன்றை பயன்படுத்தி பாய்லிங் ஏரிய ஆய்வு பார்க்கிற பிராக்டிக்கல் அதெல்லாம் தந்திருக்கேன். ஒரு முனை மூடப்பட்டுள்ள ஒரு முனை மூடி இருக்காங்கன்னா சுத்தமான இறகு குழாயில் அன்னளவாக மத்திய பகுதியில் 25 சென்டிமீட்டர் நீளமான ரச நிரலை எவ்வாறு எடுப்பிருக்காங்க. இது முதலாவது ஸ்டெப் கேட்கிறாங்க. அதாவது பரிசோதனையில வந்து ரச நிரல் மட்டும் வெளியில தான் இருக்க போது உங்களுக்கு தெரியும் அந்த ரகு குழாய் வந்து மிக ஒடுங்கியதாக இருக்கும். ஸோ டிரெக்டா நீங்க கொண்டு போய் ரசத்தை ஊத்த இயலாது. ஸோ இதை வந்து எவ்வாறு எடுப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ப்ராக்டிகல் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த இறகு குழாய் இருக்குது. ஸோ இந்த இறகு குழாய் என்ன செய்வோம்னா நாங்க கீழ் பக்கத்தை நன்றாக ஹீட் பண்ணுவோம். அதாவது அந்த மூடிய அந்த பகுதியை நீங்க நன்றாக ஹீட் பண்ணீங்கன்னா நடக்க போகுது உள்ளுக்குள்ள இருக்கிற வழி வந்து விரிவடைய போகுது. ஸோ விரிவடைஞ்சு என்ன செய்ய போகுது? அதனால அங்க இருக்கிற வழி வந்து வெளியில போயிடும். விரிவடைய உங்களுக்கு தெரியும் சூடான வழி என்ன செய்ய போகுது? வெளியில போக போகுது. ஸோ வெளியில போகும்போது என்ன நடக்க போகுது? அதுக்குள்ள என்ன நடக்க போகுது? ஒரு வெற்றிடம் வரப்போகுது. அதாவது தாளமுகம். சோ இப்ப ஒரு வெற்றிடம் வந்துச்சுன்னா என்ன நடக்க போகுது? வெளியில இருக்கிற வழி உள்ளுக்க வர பார்க்கும். இந்த பேசிக் கான்செப்ட் தான் பயன்படுத்த போறோம். இப்ப நாங்க கீழே நாங்க வெப்பப்படுத்த போறோம். சோ வழி வெளியில போயிடும். சோ என்ன செய்ய போறோம்னா வெப்பப்படுத்தி கொண்டே அந்த திறந்த முனைய ரச நிரலுக்குள்ள வைக்க போறோம். அதாவது ரசம் வந்து நீங்க வெளியில எடுத்து வச்சிருக்கலாம். ஒரு சின்ன ஒரு முடிக்க எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அது ரசத்துக்கு பக்கத்துலயே பிடிச்சோம்னா என்ன செய்ய போகுது? அந்த வழி வெளியில போறனால இந்த ரசம் வந்து உள்ளுக்க வந்துடும். சோ உள்ளுக்க வந்தோம்னா டிரெக்டா உள்ளுக்க வந்து 25 சென்டிமீட்டர் டக்குன்னு விழுந்துடாது. என்ன செய்யணும்டா? இப்ப நீங்க கொஞ்சம் அந்த முனையில வந்துடும். இப்ப முனையில வந்தோட என்ன செய்ய போறீங்கன்னா இந்த இறகு குழாயை நீங்க கையால பிடிச்சு சுத்தி சுத்தி அதாவது சுத்தும் போது என்ன நடக்கும்டா இதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி உள்ளுக்க கொண்டு வரலாம். ஸோ இது இந்த ப்ராக்டிக்கலி இந்த ஸ்டெப் தான் மிகவும் கடினமான ஸ்டெப். சூடாக்கி படி என்ன செய்யணும்? கொண்டு போய் அந்த ரசத்துல ஒரு முனையை வைக்க போறீங்க. வச்சு என்ன செய்ய போறீங்க? எடுத்த பிறகு அதாவது முனையில தான் வரும். அது எப்படி நடுக்குள்ள கொண்டு வர போறீங்கன்னா ரச நீரில வந்து நன்றாக அந்த சுத்துறதன் மூலம் நீங்க கொண்டு வரலாம். சரி மற்றபடி பாத்தீங்கன்னா இதுல வந்து நாங்க வளமையா செய்த அதே கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருக்குது. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அதையோட பாத்தீங்கன்னா இவ்வாறு கொஞ்சம் கேள்விகள் தரப்பட்டிருக்கு. ஷேர் மாதிரி அது இவ்வாறு தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி தான் கேட்பாங்க. சோ பயப்பட தேவையில்லை. ஷேர் மாதிரி அவங்களை எல்லாம் வடிவம் தருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே கேள்விகள் ரசம் பயன்படுத்தப்படுறதுக்கான ரீசன். இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா நீரை ஏன் இதுல பயன்படுத்த இல்லை? அதாவது தண்ணீரை இதுல ஏன் பயன்படுத்த இல்லை? அவ்வாறு கேட்டாங்கன்னா நீங்க மாறி எடுக்கணும். நீருக்கு வந்து நிரம்பலாவி வந்து ஏற்பட போகுது. சோ அதனால டிரெக்டா நீங்க அமுக்கத்தை கணிக்கலாது. அதாவது நீர் வந்து ஏன் பாவிக்க கூடாதுன்னு இருக்கணும். இதே ரசத்தை பயன்படுத்துறதா நன்மையில நாங்க ஏற்கனவே பார்த்திருந்தோம். ரசத்தை பற்றி நீங்க எழுத போறீங்க. சோ இவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள் கட்டாயமா இதை நீங்க பார்த்துக் கொள்ளணும். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒடுங்கிய குழாயை பயன்படுத்துவதற்கான காரணம் இல்லாட்டி என்ன நடக்க போகுது? ஒரு இறகு குழாய் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன செய்ய இயலாது? கட்டாயமா ஒரு பெரிய குழாய் எடுத்துட்டீங்கன்னா ரசத்தை வந்து அதுல நிலைநிறுத்தி வச்சிருக்க இயலாது. சோ அதனாலதான் என்ன செய்ய போறோம்? ஒடுங்கிய குழாய் எடுத்தோம்னா தான் இந்த ரசத்தை வந்து நிலைநிறுத்தி வச்சிருக்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நாங்க தொடர்ச்சியாக 2 பிராக்டிகல்ஸ் பார்த்திருப்போம். அதாவது பாயிலிங் விதி தொடர்பான 2 கொஸ்டின்ஸ் பார்த்திருந்தோம். சோ தொடர்ச்சியான வீடியோக்கள்ல நாங்க மற்ற ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ் செய்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.